அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதிமுக பிஜேபி கூட்டணி போயிருக்காங்க. ஆனால் இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, இந்த பிஜேபி கூட்டணியில் டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த அமைச்சர்கள் சொல்றாங்க? முன்னாள் அமைச்சருடைய பேச்சு ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இல்ல அது நீங்க அந்த பேட்டியெல்லாம் சரியா பார்த்துட்டு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க நான் நேரத்தே சொன்ன சென்னையில திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேளுங்க. அவருக்கு சரியான, ஏன்னா என்டிஏ கூட்டணியின் சேர்ந்த தமிழ்நாடு பிரிவின் தலைவர் அவர், பாஜகவுடைய தலைவர், அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு உங்களுக்கு இதுக்கு சரியான பதிலை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை தனிப்பட்ட சாதனைகளாக திருமணங்களால் ஓபிஎஸ் அவர்களும் நீங்கள் ஒன்றா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது. இதனால நீங்கள் தனிப்பட்ட கூட்டணி தான் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவதுங்க 24 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பாராளுமன்ற தேர்தலின் போது 24 பாராளுமன்ற தேர்தலின் போது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்காக நாங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம். 26ல் திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். இந்த கூட்டணியை பற்றி யாராவது ஏதோ பதில் சொன்னா, கேள்வி பேசினாங்கன்னா அது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதில் சொல்வதுதான் சரியாக இருக்கும். அவரிடம் கேளுங்க.